கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். Psalm 34:4. I sought the Lord and he answered me. He delivered me from all my fears. அன்பான சகோதர சகோதரிகளே, யாக்கோபு 2 பரிவாரங்களோடு தன் தகப்பனை பார்க்க கடந்து வருகிறார். வழியிலே தனக்கு எதிர்கொண்டு தன் அண்ணன் ஏசா வருவதாக கேள்விப்படுகிறார். எனவே பயந்து தன் குடும்பத்தின் மக்களை ஒரு ஆற்றின் கரைக்கு அப்புறத்திலே வைத்துவிட்டு தனித்து கடவுளோடு செலவழிக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தருடன் போராடுகிறார். யாக்கோபின் பெயர் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறது. கர்த்தர் யாக்கோபை பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார், பயத்தை நீக்கினார். தைரியமாய் தன் அண்ணன் ஏசாவை எதிர்கொள்கிறார். 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுது சமாதானம் பெறுகிறார்கள். யாக்கோபின் பயத்தை நீக்கிய ஆண்டவர் இன்று உங்களுடைய என்னுடைய பயத்தை நீக்குகிற தேவனாய் இருக்கிறார். நாம் கர்த்தரை தேட வேண்டும், மனிதர்களை அல்ல, உறவுகளை அல்ல. கர்த்தரை மாத்திரம் முழு மனதோடு நாம் தேடினோமானால் நம்முடைய எல்லா பயத்துக்கும் அவர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்க முடியும். நாம் தைரியமாய் எல்லா காரியங்களையும் எதிர்கொள்வோம். கர்த்தர் நாமத்தில் எதிர்கொள்வோம். கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். ஆமன். பயத்தை நீக்குகிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தூங்காத தான் பெற்றெடுத்த 15 நாள் குழந்தையை தூங்க வைப்பதற்காக ஃப்ரிட்ஜுக்குள் வைத்துவிட்டு தூங்கிய தாயை நினைத்து வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகள் அன்பு உறவிற்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மேல் அன்பு கூற, பிள்ளைகள் தங்கள் பெற்றோர் மேல் அன்பு கூற, உயிருள்ள நாள் வரை அந்த அன்பு உறவு நீடிக்க கிருபை செய்யும். தேவனே, கடின இதயமுள்ள பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படும் வேதனைகளை அறிந்திருக்கிறோம். தேவனே, ஒரு முடிவு உண்டாக்கும். நிச்சயம் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தாரும். பெற்றோரின் கடின இதயங்களை உடைத்து போடும். நல்ல புத்தியை தாரும். குடும்பத்தின் மேல் அன்பு செலுத்த உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன்.